நம்ம உடம்புல இருந்து அளவெடுத்து பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கோம். அந்த பேட்டர்னை லைனிங்காக இருந்தாலும் சரி, ப்ளவுஸ் பிட்டாக இருந்தாலும் சரி, அதில் எப்படி வச்சு மார்க் பண்ணணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் ப்ளவுஸ் கிளாஸ் இருக்குது, சுடிதார் கிளாஸும் இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை வாங்கி படிச்சு பழகிக்கோங்க. தீபாவளி வரைக்கும் தான் ஆஃபர். இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்க போகிறது வந்து லைனிங்கில் ப்ளவுஸ் பிட்டாக இருந்தாலும் இப்படி தான் மடிச்சு போடணும். இந்த கடையிலேருந்து எப்படி வாங்கிட்டு வரமோ அதே மாதிரி அப்படியே மடிச்சு போட்டுருங்க. நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி கரை பகுதி இருக்கும், நம்மளுடைய பக்கம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்கும். இது வந்து 1 மீட்டர் கிளாத்து. இதுதான் பேட்டர்ன். நம்மளுடைய உடம்புல இருந்து அளவெடுத்து இந்த பேட்டர்னை ரெடி பண்ணியிருக்கோம். பேக் பார்ட்டை நம்ம இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் தான் வைக்கிறோம். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃப்ரண்ட் பார்ட் நம்ம எங்கே வச்சு கட் பண்ணணும்னா, இந்த ஆம் ஹோல் ரவுண்ட் முடியுதா, அங்கே வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ஆம் ஹோல் ரவுண்ட் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி வைக்கணும். இது வந்து ஸ்ட்ரைட் கட்டு. கிராஸ் கட்னா இந்த ஷோல்டர் வந்து இப்படி பயாஸ் பக்கம் பார்த்துருக்கணும். பயாஸ்னால் ஒன்றும் இல்லை, இது இப்படி இழுத்தோம்னா இந்த இடம் வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கும். இதுதான் கிராஸ் கட்டு. கிராஸ் கட்டாக இருக்கும்போது ப்ளவுஸ் பிட்டை இப்படி வைக்கணும், அப்படி இல்லைன்னா இப்படி வைக்கணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் நம்ம இப்படியோ இல்லை இப்படியோ கொண்டு போகும்போது அது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ். இப்போ நான் ஸ்ட்ரெயிட் கட்டுக்கு வைக்கிறேன். இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம ஸ்லீவ் வைக்கணும். இந்த ஸ்லீவை நம்ம பிரித்து வைக்கும்போது ஒரு கை ரெண்டு கைக்குமே வந்துடும், எல்லா பக்கமும் கவர் ஆகிடும். ஒரு பக்கம் கைக்குழி வெட்டி வச்சுக்கணும், ஒரு பக்கம் கரெக்டான ஆம் ஹோல் ரவுண்ட் வச்சுக்கணும். அடுத்ததாக பட்டி. இந்த சைடில் வந்து நம்மளுக்கு நிறைய துணி இருக்கும், இதில் இப்படி ஓரமாக வச்சு பட்டியை கட் பண்ணி எடுத்துக்கணும். மீதி இருக்க கிளாத்தை கிராஸ் பீஸுக்கும் சரி, ஊப்பட்டியை நாய்ப்பட்டிக்கும் கட் பண்ணிக்கலாம். அவங்க உடம்புல அளவெடுத்து இந்த மாதிரி பேட்டர்ன் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பேட்டர்ன் வச்சு எதுக்காக மார்க் பண்ணுறோம் தெரியுங்களா? நம்ம 80 சென்டிமீட்டர் துணி இருந்தாலும் சரி, இந்த பேட்டர்னை கரெக்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.